யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், சின்னி ஜெயந்த், கௌரி கே கிருஷ்ணன், சாம்ஸ், ஜாங்கிரி மதுமிதா, ஷாரா, கொல்லப்புலி லீலா, ஜேசப் ஃபாக்ஸ் ஆலன் இவங்க எல்லாரும் நடித்து ஜிப்ரான் மியூசிக் போட்டு சிம்புதேவன் எழுதி இயக்கியிருக்கிற படம் தான் போட். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்ன ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஆன்லைன் கதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களும் சொல்லுவாங்க, மச்சான் அந்த ஏரியாவில் ஒரு புது ஹோட்டல் திறந்துருக்காங்க, பிரியாணி சூப்பராக இருக்குடா அப்படிம்பாங்க. நம்ம பிரியாணி சூப்பராக இருக்குன்னு பசங்க சொல்லிட்டாங்களே, போய் சாப்பிடுவோம். அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணி. சாப்பிட செம்மையாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்குன்னு தோணும். அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் திரும்ப திரும்ப அந்த ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப பசங்க சொல்லுவாங்க, மச்சான் இன்றைக்கி ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்கடா, இந்த பிரியாணி சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ ஓகே இதையும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு போனோடனே அதுவும் சூப்பராக இருக்குது, பட் முன்னாடி இந்த பிரியாணி அளவுக்கு இது இல்லை, ஆனால் இதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு, சாப்பிட்லாம். ஸோ அடுத்து புதுசாக இன்னொரு பிரியாணி போட்டிருக்காங்கடா அதே ஹோட்டலில், போய் பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை போய் டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட டேஸ்ட்டு கம்மியாகிட்டே போகும். ஆனால் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆஹா என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஃபஸ்ட்டு போட்ட பிரியாணி மாதிரி இல்லை அந்த செகண்ட் போட்ட பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக போட்டுற மாட்டானா, அப்படி அந்த ஹோட்டல்காரன் அப்படி டேஸ்ட்டாக ஒரு பிரியாணி போட்டுற மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு தடவை அவன் புதுசாக ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இல்லை புதுசாக நான் ஒரு ரெசிபி கொண்டு வரேன்னு சொல்லும் போல நம்ம அந்த ஏக்கத்திலே போய் அந்த ஹோட்டலில் உட்காரோம், கடைசி வரை அவன் தரமாட்டான். எதுக்காக இந்த கதை இப்போ நான் சொல்கிறேன்னா, அப்படி தான் பல பேருக்கு போட் படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியாதோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா சில பேர் இவர் தான் இந்த படத்தோட டைரக்டரா அப்படின்னு இந்த படம் பார்த்துட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்புதேவன் 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் காமெடி கலந்த ஒரு ஹிட் படம். அடுத்து இரும்பு கோட்டையில் முரட்டு சிங்கம், அப்படி ஒரு ஹிட் படம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு நல்ல காமெடி கலந்த ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு படத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவரால் அது கொடுக்க முடியலங்கும் போது கொஞ்சம் பெரிய வருத்தமாக இருக்குது. இப்போ விஜய் கூட புலின்னு ஒரு படம் கொடுத்தாரு, அந்த படம் ஃப்ளாப்பு, அவர் அதில் உடஞ்சி போனவர் தான். அதுக்கப்புறம் அவரால் படமே பண்ண முடியல நிலைமைக்கு வந்துட்டார். அதை கடன்லாம் அடைச்சிட்டு திரும்ப ஒரு படம் பண்ணுறேன்ட்டு வந்தார். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இருந்தாலும் திரும்பவும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஒரு யோகி பாபு வச்சு, ஏன்னா யோகி பாபு லாஸ்ட்டாக அவர் ஹீரோ நடித்தார், 2-3 படங்கள் நல்லா இருந்துச்சு, ஹிட்டும் கொடுத்துருந்தார். ஸோ அவரை வச்சு திரும்பவும் சிம்புதேவன் ஒரு படம் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது நான் நினச்ச ஒரு 23ஆம் புலிகேசி மாதிரியோ இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் மாதிரியோ ஒரு படம் கொடுத்துருவாரோங்கிற நம்பிக்கையில் போய் தான் அந்த படத்தை நான் பார்க்கணுன்னு போய் உக்காந்தேன். ஃபுல்ஃபில் பண்ணாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் கஷ்டங்க. உண்மையிலே சிம்புதேவன் நம்மளை ஏமாற்றிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஆன்லைன் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1943 2ஆம் உலகப் போர், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் வந்து சைனா வந்து இந்தியா மேலே பாம்பு போடுறாங்க. அப்படி பாம்பு போடும்போது சென்னை அப்போ வந்து மദ്രാஸ். ஸோ மദ്രാஸில் பாம்பு போட வராங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி கிளம்புது. அந்த நேரத்தில் அங்கேருந்து தப்பிக்கிறவங்க யோகி பாபுவோட போட்டில் ஏறிடுறாங்க கொஞ்சம் பேர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அவங்கெல்லாம் அந்த போட்டில் ஏறிடுறாங்க. ஏறி ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது இந்த பாம்பு போகிறதுக்கு பயந்துட்டு கடலுக்குள்ளே போகிறாங்க. கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற ஈகோவெல்லாம் தாண்டி திரும்ப வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத அரசியல் கலந்த காமெடியோடு சேர்த்து இந்த படத்தை கொடுத்துருக்கிறாரு சிம்புதேவன். சிம்புதேவனோட வசனங்கள் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும். அங்கங்கே பயங்கரமாக இருக்குது, பயங்கரமான அரசியல். அதாவது இப்படி ஒரு அரசியலை சிம்புதேவன் இதுவரை பேசலை. இவ்வளோ ஓப்பனாக வந்து சிம்புதேவன் எந்த படத்துலையும் இப்படி ஒரு அரசியல் பேசலை. ஸோ அப்படிப்பட்ட அரசியலை அந்த போட் படத்தில் பேசியிருக்கிறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிம்புதேவனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அந்த கட்ஸுக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே சிம்புதேவன் சொல்லிடுறாரு, 1953 வந்த ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த நாவலை படிக்கும்போது இம்ப்ரெஸ் ஆகி அதே அட் த சேம் டைம் சென்னையில் இருக்கிற மீனவர்கள் கப்பல் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களும் அந்த கதையும் கனெக்ட் பண்ணி நான் ஒரு கதை எழுதியிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது அந்த நாவல் யாராவது படிச்சிருந்தா அது தெரிய வாய்ப்பு இருக்குது. நான் படிக்கல, அதனால் எனக்கு தெரில. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை எடுத்திருக்கேன்ட்டார். பட் அரசியல் பயங்கரமாக இதில் சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக இந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த இடத்துல வந்து ஒரு கேம்ப் மாதிரி நடத்துவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக நான் போராடுறேன். அப்போ இன்னொருத்தர் சொல்லுவாப்புல, ஒரு டாக்டரு, இதுதான் நீங்கள் சுதந்திரத்துக்கு போராடுறதா லட்சணமா? அதாவது பாகவதம் நடித்த ஒரு படத்தை 2 தீபாவளி வரைக்கும் ஓட விடுறீங்களே, இதுதான் உங்களுடைய சுதந்திர போராட்டம். ஏன்னா வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஒரு
படத்தை நீங்கள் 2 தீபாவளி வரைக்கும் பார்த்து ரசிக்கிறீங்கன்னா அப்போ உலகத்தில் என்ன நடக்குனே உங்களுக்குலாம் தெரில அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்யூனிசம் அந்த டயலாக்ல சொல்லுவார். இது சாம்பிள், நான் சொல்கிறது ஒரு சின்ன சாம்பிள். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதாவது இப்போ இருக்கிற ஸ்விக்கி ஜொமேட்டோ நம்மளை எப்படி ஆக்குபை பண்ண போகிறாங்க, கொரோனா நம்மளை எப்படி தாக்க போகுது, 3rd வேர்ல்டு வார் எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க, அப்புறம் அந்த காலத்தில் வெள்ளைக்காரனுக்கு யார் அதிகமாக சப்போர்ட் பண்ணது, அப்புறம் சென்னையில் இருக்கிற மக்கள் உண்மையான சென்னை வாசிகளோட வழி என்ன அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அதை யோகி பாபு மூலமாக சொல்கிறார். வெளியூர்லேருந்து வந்து இங்கே வசிக்கிற மக்களுக்கும் சென்னையிலே வாழ்கிற மக்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை அவர் சொல்கிற விஷயம் அது ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரே போட்டில் கதை நடக்குது அப்படிங்கிறனால அவரால் நகரம் இல்லை, ஸ்க்ரீன் பிளேயில் அவரால் நகரம், ஒரே மூஞ்சிகளை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கரெக்டு தான். ஆனால் பெருசாக அவரால் ஸ்க்ரீன் பிளேயில் இதுவும் நம்மளால் இன்ட்ரெஸ்ட்டாக அவருக்கு காட்ட முடியல. கிராஃபிக்ஸுங்கிற பேரில் நிறைய சொதப்பியிருக்கிறாங்க. ஒரு ஷார்க்குக்கா ஒரு சுறாமீனை காட்டியிருக்கிறாங்க, மேலே பறவைகள் பறக்குது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த போட்டில் மொத்தம் 9 பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு எலியும் சேர்த்து 10வது ஆளை சேர்த்துக்கிறாங்க. நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்குறது என்ன, எலி மூலமாக பிளேக் நோய் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. ஆனால் இதில் அந்த எலிக்கு ஒரு பேர் வச்சு அதையும் அந்த போட்டில் 10வது ஆளாக சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த எலிக்கு சாப்பாடு கொடுக்குது, எலி செத்து போனதுக்கப்புறம் வருத்தப்படுறது, அது குட்டி போட்டதுக்கப்புறம் அதை தூக்கி கொஞ்சிக்கிட்டு நான் ஒரு உயிரை கொன்னுட்டேன், அதுக்காக நான் இந்த 2 உயிரை நான் வளர்த்து பரிகாரம் தேடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. இதெல்லாம் படம் பார்க்குறவங்கள ஒரு முட்டாள்தனமாக்குற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா டயலாக் தாண்டி ஸ்கிரிப்டில் எதுவுமே கிடையாது. யோகி பாபுக்கும் கௌரிக்கும் ஒரு லவ் எடுத்த உடனே ஸ்டார்டிங் போட்டில் ஏறும்போதே ஒரு லவ் மாதிரி காட்டுறாங்க. இது எப்படின்னு தெரில. ஒருத்தர் மேலே பழகி வந்தால் அது லவ்னு சொல்லலாம். எப்படி யோகி பாபு மேலே அதாவது சினிமாவில் மட்டும்தான் இது நடக்குது. ஒரு ஹீரோ எவ்வளோ கேவலமாக இருந்தாலும், ஒரு பிச்சைக்காரனாகவே இருந்தாலுமே ஒரு ஹீரோனிக்கு லவ் வந்துடுது. அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது சிம்புதேவன் எப்படி இதை கிரியேட் பண்ணான்னு தெரியல. இந்த கதைக்கு அந்த பொண்ணு தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு போட்டில் போகிறாங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், ஹிந்து முஸ்லீம் ஜாதி மதம் இப்படிங்க மொழி இதெல்லாம் வச்சு ஒரு கதை ஸ்கிரிப்ட் கொண்டு போயிருக்காரு. அதுக்குள்ளே லவ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப திணிச்ச மாதிரி இருக்குது. யோகி பாபுக்கு ஒரு ஜோடி வைக்கணும், ஒரு வேளை யோகி பாபே கேட்டாரான்னு தெரியல, அது ஹீரோனியே பூத்திருக்காங்க அந்த இடத்துல, அது நல்லா இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயத்தை காட்டுவார். இடையில வந்து ஒரு வெள்ளைக்காரன் ஏறுவான், அவன் எவ்வளோ ட்ரிக்காக வேலை பார்க்குறான், மற்றவங்களாம் முட்டாளுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. அது அந்த டயத்தில் அப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் நடுவில் வெள்ளைக்காரன் நின்று 2 பேரையும் தூண்டி விடுறான் இல்லையா, அதை நம்பி இவங்க 2 பேரும் சண்டை போகிற விஷயம் அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தில் சிம்புதேவன் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஆனால் சம்டைம்ஸ் கோவம் வருது. ஏன்னா அத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தனை அடித்து வெளியே தூக்கி போட முடியல. அதான் வெள்ளைக்காரன் ஒருத்தனை அவனை அடித்து தூக்கி போடலாம். அதுக்கு பதிலாக இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது விஷயம் வந்து நான் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப்சீரிஸ் பார்த்தேன், 8 ஷோ அப்படின்னு சொல்லி. அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கோவம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு கோவம் இதுவும் வருது. அத்தனை பேர் இருந்து ஒரே ஒருத்தனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட முடியல, அவன் ஃபுல்லாக ரூல் பண்ணுறான், அவன் சண்டை மூட்டி விட்றான், அவன் ஹாயாக உட்காந்துக்கிறான். அப்படிங்கும்போது அது நமக்கு இரிட்டேட் ஆகுது. அது உண்மையாகவே இருந்தாலும் கதைக்கு இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமே, ஏன்னா ஆடியன்ஸ் நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜிப்ரானோட மியூசிக், நான் இது ஜிப்ரான் மியூசிக்கான்ட்டு யோசிக்கிறேன். ஏன்னா ஜிப்ரான் மியூசிக் அல்டிமேட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. ஒரு சுறாமீன் வரதுக்குலாம் ஏன்னா நான் டீப் லூசி படமே பார்த்துருக்கேன், அங்கே வந்து சுறாமீன் வந்தால் கூட அப்படி ஒரு மியூசிக்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. சுறாமீன் வரது நாய்ஸியாக இருக்குது, ஒரு பேர்டு மேலே பறந்தா நாய்ஸியாக இருக்குது, ஒரு சின்ன அடிக்கடி அடியில் தண்ணிக்கடியில் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பூதம் டீப் லூசி படத்தில் வர மாதிரி அப்படியே ஏதோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே காட்டுறாங்க, ஒன்றுமே கிடையாது. அப்புறம் இதில் வந்து எம்எஸ் பாஸ்கர் தான் எனக்கு தெரிஞ்ச அல்டிமேட். யோகி பாபுலாம் எனக்கு தெரில, யோகி பாபு காமெடியெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. இவர் எம்எஸ் பாஸ்கர் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அல்டிமேட். அது நான் எல்லா படத்துலையும் சொல்கிறது தான், எம்எஸ் பாஸ்கரை அடிச்சிக்க முடியாது. அவருக்கு ஒரு ரோல் நீங்கள் எழுதினாலே அது அழகாக எழுதிடுறாங்க. ஏன்னு எனக்கு எப்படி தெரில, அவருக்கு அமைதா அப்படின்னு தெரில. இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பார், தான் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பார், அது அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து சிவாஜி வராரு, அதாவது நடிகர் திலகம் சிவாஜி வராரு, இந்தியன் தாத்தா வராரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வராரு, எம்எஸ் பாஸ்கர் வராரு. இவங்க 4 பேரை நீங்கள் ஒரே ஃப்ரேமில் பார்க்கலாம். அந்த ஃப்ரேமில் உண்மையிலே தேட்டரில் விசில் பறக்கும், அந்த ஒரு சீனுக்கு மட்டும் விசில் பறக்கும். அப்புறம் எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ்க்காக ஒரு மனுஷன் வந்து 2.5 மணி நேரம் உட்காந்து கிளைமேக்ஸை ரசிச்சுட்டு போக முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து தம்பி பின்னாடி ஓடி வரது கூட தெரியாமல் ஒரு அண்ணன் போட் எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிறது நம்ப முடியல. நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், அது என்னன்னு தெளிவாக சொல்லலை. பட் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், என்னடா ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு பெரிய லூப்பா படத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்.
இந்த படத்தில் நிறைய லூப் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே சிம்புதேவன் லூப்பாக விட்டுட்டு போகிறாரு. அதாவது ஒரு மாதிரி இருக்குது, அது நல்லா இல்லை. ஸோ தயவு செஞ்சு சிம்புதேவன், எனக்கு தெரிஞ்சு நான் இப்போவும் சொல்கிறேன், சிம்புதேவனோட டயலாக் இந்த படத்தில் அல்டிமேட்டாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட ரோல், அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் ஒரு காஸ்டியூம் போடுவார், அது தேட்டரில் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய டயலாக்ஸ்லாம் பிச்சுக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யோகி பாபு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வர லவ் பயங்கர கிரிஞ்சி, அப்புறம் அங்கங்கே பேசக்கூடிய டயலாக், ஒவ்வொருத்தரும் அங்கங்கே பேசக்கூடிய டயலாக் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸாக நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. டைரக்டர் ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டார், அப்படி தான் நான் சொல்லுவேன். எனிவே சிம்புதேவன் சார், உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஒரு 23ஆம் புலிகேசி மாதிரியோ இல்லை இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் படம் மாதிரியோ ஒரு படம் தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். திரும்பவும் நீங்கள் அந்த பிரியாணி எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.